வணக்கம். இந்த பதிவில் கடகம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன். உங்களுடைய ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்வை செய்கிறாரு. நண்பர்கள் மூலமாகவும் கணவன் மனைவிக்கு இடையில் உங்களுடைய துணைவியாருடைய வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டகரமான அமைப்புகள் நடைபெறக்கூடிய ஒரு ஆரம்ப வாரம் அந்த வாரம் இருக்கும். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் சில சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க. அதே போல் ஆரம்பமும் முடிவும் ஒரு சிரமம் இருந்திருக்கும். ஆனால் நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று அமர்ந்ததுனால உங்களுடைய ராசிக்கு அதிபதி பலமாக இருந்தார். அந்த காலகட்டம் சிறப்பாக இருந்து இந்த வாரம் ஆரம்பமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் அமாவாசையில் பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்றாரு சனியுடன். அதனால் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக இருப்பது சிறப்பு. அதே போல் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் சிறப்பாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழிலில் புதிதாக ஒரு விஷயத்தை தொடங்கணும். அதனால் மேலே மேலே வளர்ச்சி அடையக்கூடியன்ட்டு நீண்ட நாள் கனவுகள்லாம் இப்போ சாத்தியமாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் இந்த வாரத்தில் 20, 21 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாளாக கடகராசிக்கு வர்றதுனால இந்த நாளில் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க. அதே போல் வெளிதூர் பயணம், உங்களுடைய மூத்தவர் வகையில் லாபகரமான விஷயங்களில் மற்றவங்கக்கிட்ட கலந்துக்காமல் நம்மளுக்கு இவ்வளோ வருது, இதை அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த நாள்கட்டில் தேவையில்லாத பண வரவு இது போன்ற அமைப்புகளை கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மது. அதே போல் சூரியன் பெயர்ச்சி அடைஞ்சு உங்களுடைய லாபஸ்தானத்தில் தான் அமர்ந்திருப்பது சிறப்பு. சுக்கிரனும் பலமாக தான் இருக்கார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய 11ஆம் அதிபதி பலமாக இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தில் தெய்வ அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் இப்போது பார்த்தீங்கன்னா சூரியன் 11ஆம் இடத்துல உங்களுடைய 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் எதிர்பார்த்த வரவுகள் சிறப்பாக இருக்கும். அதே போல் இப்போது பார்த்தீங்கன்னா புதிதாக வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகளில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக வாங்கலாம். குரு பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு இருப்பதனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ சாதகமான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். வேலை அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நல்ல அமைப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாரம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.